Hi guys, welcome to Vidya's Cookbook. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஜவ்வரிசி வடை. ஜவ்வரிசியை ஊற வச்சிட்டோம்னா இதை உடனே பண்ணிடலாம். வெங்காயம் பூண்டு இல்லாம ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வடை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் ஜவ்வரிசியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எப்படி தெரியுமா, இந்த அளவு விடணும் தண்ணி. ஜவ்வரிசிக்கு மேல இப்படி கையை வச்சோம்னா தண்ணி இந்த மாதிரி இருக்கணும். 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிய வச்சுட்டா இந்த மாதிரி உதிரா வரும். இதை நம்ம ஒரு பவுல்ல போட்டுப்போம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதையும் இதோடய சேர்த்துப்போம். ஜவ்வரிசியோடய வறுத்து பொடி பண்ண கடலை 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதோடய போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லிய பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துறேன். கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்துறேன் கொஞ்சோண்டு. அது உப்பு தேவையான அளவு, 1/2 மூடி எலுமிச்சப்பழம். இதெல்லாம் நல்லா ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்றதுக்குள்ள எண்ணெய் நம்மளுக்கு ஒரு பக்கம் காயட்டும். ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டு காய வச்சிடலாம். நம்ம இதை நம்ம அதுக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ள நல்லா இப்படி பிசைஞ்சு விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சது ரெடி ஆயிடுது. இத இப்படி நல்லா உருட்டி இப்படி வடை மாதிரி இப்படி தட்டி வச்சுப்போம். இங்க பாருங்க, இது இப்படி எடுத்து நல்லா உருட்டுவோம். இதை இப்படி தட்டலாம். இப்படி தட்டிடணும் வடை மாதிரி. இங்க பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் ரெடியா எடுத்து உருட்டுனதெல்லாம். இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க பொரிக்க போலாம். என்ன நல்லா காஞ்ச உடனே ஒவ்வொன்னா நல்லா மெதுவா விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே இறக்கி வச்சிடலாம். இந்த வடையை எடுத்துடலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு வெந்துடுத்துனா இந்த சலசலப்பு நல்லா அடங்கிடும். இங்க பாருங்க, சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிருக்கு வடை. அருமையான ருசியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிருக்கு. இத சட்னியோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இத நீங்களும் உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்க போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.